விருச்சிக ராசி நண்பர்களே, எந்த ஒன்றிலும் உறுதியாக இருந்து வெற்றி அடையக்கூடியவர். அப்போ ஒரு விஷயத்த பார்க்கணும். இந்த விருச்சிக ராசி என்பது நீர் ராசி. நீர் ராசியில கூட பாத்தீங்கன்னா கடல் கிடையாது. நீங்க ஒரு ஆற்று நீர் போல. திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த ஆத்துல வெள்ளம் வரும். திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த ஆறு வறண்டு போயிடும். அப்போ நிரந்தரமா தண்ணி ஓடிக்கொண்டிருக்கின்ற ஆறு என்பது எதுவுமே கிடையாது. இந்த வாழ்க்கையில எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா ஒரு ஏற்றம் இறக்கம் என்பது இருந்து கொண்டிருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு அப்படியே டல் அடிச்சிருவீங்க. இல்ல வேலையில இல்லாம இருக்கீங்களா, வியாபாரம் பண்ணிட்டீங்களா, அது கொஞ்சம் எதிர்பார்ப்புகள்லாம் இழுபறியாகும். திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படியே பசுமையா மாறும். இந்த ஒரு ஏற்றம் இறக்கம் என்பது எப்பொழுதுமே விருச்சிக ராசினருக்கு இருக்கும். அதன் காரணம் பார்த்தா உங்களுடைய பாத்தீங்கன்னா வார்த்தைகளில் பாத்தீங்கன்னா நெருப்பு மாதிரி இருக்கும். எப்பொழுது ஒரு மனிதனுடைய வார்த்தை நெருப்பாக இருக்கிறதோ அந்த மனிதனுக்கு இயலாமை இருக்கிறது என்ற அர்த்தம். ஒரு மனிதனுக்கு இயலாமை அதிகரிக்கின்ற போதுதான் இந்த வார்த்தையில் அதோடைய வெளிப்பாடு வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அப்ப உங்களுடைய தோல்வி, உங்களுக்கு ஏற்பட்ட படிப்பினைகள் உங்களுடைய வார்த்தைகளில் வெளிப்படும். அதே நேரத்துல திட்டமிட்டு செயல்படுவதில் வல்லவர்கள் ஒரு விஷயத்தை மறைமுகமாக வைத்துக் கொண்டு அதில் வெற்றி அடையக்கூடிய சாமர்த்தியசாலிகள் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள். எப்படி பார்க்கணும்னா காலபுருஷ தத்துவத்தின் 8வது வீடு விருச்சிகம். மறைமுகத்தனம் என்பது உங்களிடம் அதிகபட்சமாக இருக்கும். எந்த ரகசியத்தையும் யாரிடம் சொல்ல, கட்ட பொண்டாட்டியோடு சொல்ல மாட்டீங்க. அப்படியே ரகசிய புதையலாக இருந்துட்டே இருப்பீங்க. எந்த நேரத்தில் எதை செய்வது, எந்த நேரத்தில் எதை மாற்றுவது, எந்த நேரத்தில் எதை அடைவது, எல்லா விதத்திலும் விருச்சிக ராசினர் தலை சிறந்தவர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய நோக்கம் எல்லாம் உங்களுடைய முன்னேற்றமாக மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கும். சரி, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது பார்க்கின்ற போது ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரை ஒரு நிம்மதி, சந்தோஷம், கணவன் மனைவிக்குழு இணக்கமான நிலை, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது போன்ற நிலை எல்லாம் இருக்கும். வெளியூர் பயணம் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மதியம் தொடங்கி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்களுடைய குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும். சில பேருக்கு சொந்த இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். எடுத்த முயற்சி வெற்றியாகும். குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுகின்ற வேலைகள் லாபம் தரும். பொதுவா மனசு சந்தோஷமா தான் இருக்கும், கவலைப்படாது. புதன்கிழமை வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா எடுத்த வேலையில் உறுதியுடன் இருந்து அதில் உங்களால் வெற்றி பெற முடியும். வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டி, பிரச்சனைகள், நெருக்கடிகள் எல்லாம் உங்களை விட்டு விலகி செல்லும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். வழக்கு விவகாரம் உங்களுக்கு ஜெயமாகும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா நண்பர்களால் ஆதாயம், வாழ்க்கை துணையால் ஆதாயம், கூட்டு தொழிலில் ஆதாயம், வேலை பார்க்கும் இடத்தில் நிம்மதி. இப்படி இந்த வாரம் பூரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வசதியாகவே, யோகமாகவே, நன்மையாகவே, மகிழ்ச்சியாகவே இருக்க போகுது. கையில பணப்பழக்கம் இருக்கும், நிம்மதி இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே நேரத்துல ஒரு தகவல் என்னன்னா, இந்த வாரம் மட்டும், குறிப்பா மறுபடியும் சொல்ற, இந்த வாரம் மட்டும் இந்த சனிக்கிழமையோடு குரு பகவானுடைய அஸ்தமன காலம் முடிகிறது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பிறக்கின்ற போது விருச்சிக ராசினருக்கு யோக வாரமாக அடுத்த வாரம் அமையும். இந்த வாரம் கொஞ்சம் அஸ்தமனம் அடைந்திருக்கிறார். அவருடைய பார்வைகளுடைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போயிடும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நெருக்கடிகளை கொடுத்து கொண்டிருக்கின்ற சனி பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரித்து நெருக்கடிகளை கொடுத்து கொண்டிருக்கின்ற சனி பகவான் வக்கிரம் அடைந்திருக்கிறார். அதுவும் ஒரு நல்லது உங்களுக்கு. சனி பகவானால் ஏற்பட்ட சங்கடங்கள் கிடையாது, குரு பகவானால் கிடைத்த ஆதாயங்கள் கிடையாது. சங்கடமும் கிடையாது, ஆதாயமும் கிடையாது இந்த வாரம் உங்களுக்கு. அதே நேரத்துல புதன் 9ஆம் இடத்துல கொஞ்சம் கவனமாக நிதானமாக இந்த வேலை செய்யணும். இன்னைக்கு எழுதி வச்சுக்கீங்க, மறந்துடுவீங்க. அப்போ என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டுக் கொள்வது என்பது நன்மை உண்டாக்கும். செவ்வாய் 8ஆம் இடத்துல சின்ன சின்ன சங்கடங்கள், சிலருக்கு மன உளைச்சல், நோய் நொடி என்பது ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இப்பதான் பருவம் மாறிக்கிட்டே இருக்கு. எல்லோரும் வைத்தியர்கிட்ட போயிட்டே இருக்கும். மருத்துவ செலவு சிலருக்கு ஏற்படலாம். ராகு 4ஆம் இடத்துல சந்தோஷம், நல்ல சந்தோஷம் கிடைக்கும். புரியுங்களா? ஒரு பக்கம் சங்கடங்கள் இருந்தாலும் மறுபக்கம் சந்தோஷமும் உண்டு. வாழ்க்கையில ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் போல.
புரியுங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா கேது 10ஆம் இடத்துல செய்து வருகின்ற தொழிலில் உங்களுடைய நேரடி கண்காணிப்பும் பார்வையும் அவசியமானது. அவர் மேனேஜர் இருக்கார், பாத்துக்குவாரு. வேலையாட்கள் இருக்காங்க, பாத்துக்குவாங்க. அந்த மிதப்பு உங்களுக்கு வந்துவிட்டால் உங்கள் தொழிலில் நீங்கள் தோற்று விடுவீர்கள். ஏன்னா ஞான மூச்சக்காரன் கேது 10ஆம் இடத்துல இருக்காரு. படிப்பினை கொடுப்பாரு. உங்களுக்கு எங்க அகங்காரம் வருகிறதோ அந்த அகங்காரத்தை அடைக்கிடக்கூடியவர் கேது. ஜீவனஸ்தானமான தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ தொழில ரொம்ப அக்கறையா இருங்க. உத்தியோகத்தில் இருக்கீங்களா, வேற சிந்தனைக்கு இடம் கொடுக்காதீங்க. வேற சிந்தனைன்னா புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சலுகைகளுக்கு, ஆதாயத்திற்கு, லஞ்சத்திற்கு ஆசைப்படாதீர்கள். ஆசைப்பட்டால் சங்கடத்திற்கு ஆளாக வேண்டியதாக இருக்கும். ஆச்சுங்களா? அடுத்து சூரியன் 9ஆம் இடத்துல 8ஆம் இடத்தை விட்டு நகர்ந்துட்டாரு. அதுவே பெரிய விஷயம்தான். தந்தையால் ஆதாயம், பெரியோரால் ஆதாயம் என்பது கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு இந்த வாரம் பெருமளவில் சங்கடங்கள் இல்லை. புரியுங்களா? ஆனா புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குங்க. அடுத்த வாரம் முதல் உங்களுக்கு யோக காலம். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.